வணக்க நண்பர்களே, வாங்க நம்ம மாட்டு பண்ணையில் நம்ம செஞ்ச தவறுகளும் இப்போ திருத்தி இருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் மாட்டுக்கு காற்று வசதி வேணும்னு சொல்லிட்டு காற்று வசதிக்காக நாங்கள் சுற்றி செவுறு வைக்காத விட்டுட்டோம். அதனால் அடிக்கிற மழையில் பூரா பாதி இந்த பக்கமும் பாதி அந்த பக்கம் மாடு நனையாமே நிற்க முடியல, அவ்வளோ மழை அடிக்குது உள்ளே. சரி, இதை எப்படி மாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், நம்ம இதுக்கு மேலே இதை அப்படியே விடக்கூடாது, நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போய், எனக்கு அது தெரியாது அப்போ இப்படிலாம் நடக்குன்னு. ஒன்று நம்ம இப்போ கற்றுன்னு தானே வரோம். இப்போ நானே அப்போல்லாம் மாட்டு பண்ணையில் அப்படி பார்த்துக்கின்னு நம்மளே அதை செஞ்சுக்கலான்ற மாதிரி நான் ஒன்று நானே கற்றுக்குறேன். அந்த டைமில் தான் மக்களே நான் கீற்று வாங்கி சைடில் கட்டிட்டேன். கீற்றை கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போனால் தான் அதை விட பெரிய பிரச்சனையாக ஒன்று வந்தது. மாடு கொசு நல்லா தங்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடுது. மாடு செமத்தியாக கொசு கடிச்சு அது மாதிரி அலர்ஜி ஆகுது. ஒன்று அது தூங்கவே மாட்டுது, நைட் நேரத்தில் வச்சிக்கினே இருக்குது. சரி, அதை விட ஒரு பெரிய விஷயத்த ஒன்று பண்ணோம். சரி, ஓகே, ஃபேனை போட்டுருவோன்னு ஃபேன் போட்டு மாட்டுக்கு நிம்மதியாக நிற்கிற மாதிரி தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியல. ஒன்று நான் மிகப்பெரிய தப்பு பண்ணி தான் இப்போ திருத்தி வந்திருக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ அதையும் எடுத்து இடையே கிடச்சிட்டு அதுக்கப்புறமா 3 அடி செவுறு வச்சுருக்கிறேன், ஆலப்பில் கல் வச்சு. இப்போ நம்ம காசு இருக்கிறப்ப தான் நம்ம அதை செய்கிறோம், காசு இல்லைன்னா அப்படியே அந்த வேலையை நிறுத்திடுவோம். இப்படி தான் ஒன்று நான் பண்ணின்னு வரேன். பெரிய முதலீடு இல்லாமல் அப்படியே தப்பிச்சிக்கிறது இதுதான். ஆனால் பாருங்கள், இந்த மாடு கன்றுக்குட்டி 3மே இப்போ நம்ம புது வரவு, நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஓகே மக்களே, இது வரைக்கும் அப்டேட் இது தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும், யாராருக்கெல்லாம் விவசாயிகளை பிடிக்குன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே மக்களே, அடுத்தடுத்து நம்ம மாட்டு பண்ணையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் மழை வந்தால் இது எப்படி நம்ம பாதிக்குது, இது கரெக்டாக இருக்குதான்றதை உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. ஓகே, பாய்.